மாமே இந்த டிஎல் தொலை வர தாங்க முடியலடா. நைட் ஷிஃப்ட் போய் போய் வெறுப்பா இருக்குது மச்சான். முதல்ல போய் நிம்மதியாக தூங்குனேன். இந்த ஏய் கீ ஊண்டியா இருக்கு. கீ ஏய் ஸ்பேர் கீ உடனே கொடுத்தேன் நானே. ஐயோ மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? ஒத்தா இந்நேரம் அவன் ஆரம்பிச்சிருப்பானடா. காலங்காத்தாலேவா? I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming. தெளிவா இருக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை ராஜா. கதவை தட்டி பார்ப்போம், இல்லைனா தெருவில் தான் தூக்கம். Gets the best of me. Oh gosh, she's such a tease. Bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist. And we tearing down this place. Off the liquor that we chase. Got some egos to கடைசியாக என்னையும் மொயிட்ட குடிக்க வச்சிட்டல. சொல்றி ராகுல், இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸை பார்க்க போகணும்னு சொன்னல, எந்திரிச்சு ரெடி ஆகுடா. ஏய் ஏந்திரிக்கிறேன் வை. அப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஈவினிங் ஆனால் அந்த பொறுக்கங்க கூட சேர்ந்து குடிக்காது, சரியா? ஏய் என்னடா மட்டையிட்டான்னு நினைக்கிறேன். ஏய் என்ன ஏன்ட்ட இது ஒன்று நைட் ஆச்சா? நிவி ஃபோன் பண்ணி எழுப்பிட்டா. இன்வெஸ்டர்ஸை வேற பார்க்க போகணும். மகராசி நல்லா இருப்பா. ஏய் இப்படியே வாடா போற. சாரி ராகுல், ஐடியா நல்லா இருக்கு, ஆனால் நம்ம ஊருக்கு இது ரொம்ப புதுசு. ஸோ ரிஸ்க் எடுக்க முடியாது. சாரி. ரிஸ்க்குன்னு பயந்துட்டு இறங்கவே விட மாட்டாங்கடா. இறங்கினா தானே ஜெயிச்சு காட்ட முடியும். கட்டுதான், நமக்கான நேரம் வருமாமா, அது வரையும் வெயிட் பண்ணோம். ரைட். நேரம் ஒரு டைம் மிஷின் கிடைச்சா பின்னாடி போய் எல்லாத்தையும் மாற்றிடுவேன். மச்சி ஹரிணி பிளாக் பண்ணிட்டாடா. ஒத்தா இது தெரியாம காசுல செலவு பண்ணிட்டேன் மச்சி. இங்கிலீஷில் ஒரு சூப்பர் ஃபிலாசபி கோட் இருக்கு. When a blind man is finally able to see, he throws the stick away which helped him to walk. நம்ம பசங்கள்லாம் ஒரு பொண்ணு அவளோட லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும்போது உயிரை கொடுத்து லவ் பண்ணியிருப்போம். நம்மளோட டைம், மணி, எனர்ஜி, பலவிதமான எஃபர்ட்ஸ் போட்டு லவ் பண்ணியிருப்போம். அந்த பொண்ணு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பிளைண்ட் மேன் எப்படி அந்த ஸ்டிக்கை தூக்கி வீசி இருப்பானோ அதே மாதிரி நம்மளை தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. என்னால் திரும்ப அந்த பிளைண்ட் மேனோட ஸ்டிக்கெல்லாம் இருக்க முடியாதுடா. அப்பா எதுவுமே புரியலடா. அப்பா ஒரு வழியா ஃபோன் எடுத்துட்டியா? சரி, இன்டர்வியூ என்னாச்சு? செட் ஆகலை. நான் நம்புறேன் உன்னை, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. சர குடிக்கலாம். டைம் ஆகுதுடா. என்ன பண்ற? ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். ஏதாச்சும் ஒன்றுனா ஏரோப்ளேன் மோடில் போட்டு போயிட வேண்டியது. வாமா பிரியமான தோழியே, உன் மாதவன் இங்கே தூங்கிட்டு இருக்காரு, எழுப்பி கூட்டிட்டு போ. ராகுல் எந்திரி. எந்திரி. ஏய் தலைவலிக்குது விட்ரி. உங்க கூடலாம் சேர்ந்து தான் கேட்டிருக்கோம். இங்கே பாரு, உனக்காக சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எந்திரிடா. வச்சுட்டு போ. சரி, நான் கிளம்புறேன். எங்களுக்கு
அவனுக்காக ஸ்பெஷலாக நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சரி, அவனை எழுப்பி விட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. அவனை எழுப்பி சாப்பிட வச்சிரு, சரியா? அவன் ம் இனிமே எங்க கூட குடிக்காதடா. ஏன்? அந்த நிவி பொண்ணு நாங்கள் 2 பேர் தான் உனக்கு கெடுக்கிறேன்னு நினச்சிருக்குதுடா. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் நீ எவ்வளோ பெரிய மலை முளைக்கின்னு. அவள் கிடக்குறா, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏண்டா அவன் நல்லதுக்கு தானே சொல்கிறா. நல்லது தான், ஆனால் கேட்குற முடியல நான் இல்லை. காட்டு 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 காட்டு. அவளுக்கு என்னடா வந்துச்சு? நீ குடிக்கிற இல்லை எப்படியோ போகிற, விட வேண்டியது தானே. அதான் நானும் சொல்கிறேன், நான் எப்படியோ போகிறேன். காட்டு காட்டு. நைஸ் சாங். அவள் உன்கிட்ட இருக்கிறது ஃப்ரெண்டுக்கு மேலேன்னு எனக்கு தோணுது. தோணுதா? இதை விட ஓப்பனாக யாரும் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா தெரியுது. இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது மச்சான். 10 வருஷம் லவ்வாக இருந்தாலும் இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் 10 நாளில் மறந்துட்டு போயிட்டே இருப்பாளுங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன காவிய காதலை பண்ண போகிறாளுங்க. இப்போ ட்ரெண்டே வேற மாமா. செலவுக்கு சிம்பிள் பாய் ஃப்ரெண்டு, சைடில் தரத்தில் பாய் பெஸ்டி. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. என்னது? அண்ணா பாப்பா லவ். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் மச்சா. அப்போ நிவிக்கிட்ட என்னதான்டா பிரச்சனை? ஒருவேளை பாய் பெஸ்டி இருக்குமோ? சேச்சா, நிவி நல்ல பொண்ணு தான். ஆ? எனக்கு பிரச்சனை நிவி கூட இல்லைடா, ஓ இந்த லவ்வில் தான் பிரச்சனை. இந்த தம்மு சரகு இல்லைன்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த லவ் கிவ்னு எதாவது அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், மறுபடியும் என்னால் முதல்லலாம் ஆரம்பிக்க முடியாதுடா ஐயாப்பா. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்டேருந்து விலகியே இருக்கேன். அதான் அவளுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஒரு தேவாங்கு பசங்க லைஃப்பில் வந்து கும்மி அடிச்சுட்டு போனால் அடுத்து வர்ற தேவதை கூட உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியுது இல்லைல்ல? என்ன டிசைனோ அந்த தேவாங்க சனியனுங்களை செருப்பாலே அடிக்கலாம் மாமா. ஐயா கடவுளே, இந்த டைம் மிஷின் இருந்தால் கொஞ்சம் இறக்கி விடியா. அந்த தேவாங்க இல்லாமலே பண்ணிடுறான். மச்சி, லைஃப்பில் பெயின் ரொம்ப முக்கியம் மச்சி. ஒருத்தன் லைஃப்பில் பெயின் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் மேலே வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ பார்த்துட்ட, இனிமே உன்னை யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாது. மேலே போயிட்டே இரு மச்சா, டாப்புக்கு. அடுத்த வருஷம்லாம் நீ எங்கே இருப்ப தெரியுமா? டாப்பில் இருப்பேன். டாப்புக்கு போயிட்டே இருப்பேன். டாப்புக்கு போயிட்டே இருப்பேன். Don't fuck the world, you fucker. Don't fuck the world. ஏய், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீயும் என்கிட்ட பேச வேணாம். அது சொல்லிட்டு போதான் வந்தேன். ஏய், ஏன்டி லூஸ் மாதிரி பண்ணுற? மெசேஜ் சீன் ஆகாமலே வெயிட் பண்ணுவியா? நான் மட்டடி ஃபோனே பார்க்கல. நிவி உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நீ உன்னை சுற்றி நீயே ஒரு சர்க்கிள் போட்டு வச்சிருக்க. அதுக்குள்ளே என்னை விடக்கூட மாட்டேங்கிற. நான் உன்னை வெளியே கொண்டு வர எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ வெளியே வர மாட்ட, என்னையும் உள்ள விட மாட்ட. எனக்கு எந்த உரிமையும் இல்லாத மாதிரி நீ என்னை ட்ரீட் பண்ற. ஏய் நில்றி, உங்ககிட்ட தான் நீ பேசிட்டு இருக்கேன். இப்படி மதிக்காம போனா என்ன அர்த்தம்? இல்லை, நீ இந்த சர்க்கிள்குள்ளேயே இருந்துக்கோ.
நிவி நில்லு. இல்ல, நம்ம இப்ப பேச வேணாம். சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு. நம்ம நாளைக்கு பேசலாம். நான் போறேன். டேய், நான் ஒன்றுமே பண்ணலடா. ம் அவளாவே மெசேஜ் பண்ணா, ம் அவளாவே வெயிட் பண்ணா, ம் இப்போ அவளாவே விட்டுன்னு கத்திட்டு போறா. நான் ஃபுல் மட்டடா. இந்த பொண்ணுங்கனாலே பிரச்சனை தான். அவளே தான். ஹலோ, நான் இன்னமும் கோவமா தான் இருக்கேன். நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். ஆ சாப்பிட்டேன். டே எப்படி போச்சு? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன். சரி. வீட்டுக்கு போயிட்டல? ஓ, பரவாயில்லையே, ஞாபகம்லாம் இருக்கு. போயிட்டேன். சாரி, நீங்கள் வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுங்க. I will overcome. அது எனக்கு நானே எழுதிக்கிட்ட ப்ராமிஸ். இன்னும் பண்ணலை, கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவேன். என்ன யோசிச்சிருக்க? ஒன்றும் இல்லை. எப்போ பாரு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் எதையாவது போட்டு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது. எனக்கு என்னையே மறந்த மாதிரி இருக்கு. தேடிட்டு இருக்கேன் அந்த பழைய ராகுல. அவன் வந்தால் எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் அந்த பழைய ராகுலை பற்றி. அவனை பற்றி ஒரு வரியில் சொல்லணுன்னா, அவன் வாய்ப்பை தேடலாம் மாட்டான், வாய்ப்பை உருவாக்குவான். நீ என்ன பண்ணாலும் நான் கூட இருப்பேன். நான் நம்புறேன் உன்னை. ப்ராஜெக்ட்ஸ் ஆர் வெரி இம்ப்ரெசிவ். இதில் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட டோட்டல் லாஸ். ஹவு கேன் ஐ டேக் திஸ் ரிஸ்க் ஃபார் யூ? சார், இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க் எது தெரியுமா சார்? லைஃப்பில் ரிஸ்கே எடுக்காமல் இருக்கிறது தான் சார். இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, லெட்ஸ் கோ ஹெட். ஆல் தி பெஸ்ட் ராவ். பாய்ஸ், நம்ம மேலே வரவே கூடாதுன்னு நினைக்கிற மொத்த பேருக்கும் நம்ம மேலே வந்து காட்டுறது தான் அவங்களுக்கு பதிலடியாக இருக்க போகுது. இப்போ காட்டுவோம் நம்ம யாருன்னு. ஒரு டைம் மிஷின் கிடைச்சா எல்லாம் மாறும். இல்லை நமக்கான டைம் வரும்னு சொல்லிட்டு டைம் மேலே பழிய போட்டு போனால் எதுவுமே மாறாது. முதல்ல நம்ம மாறணும், அப்போ தான் எல்லாமே மாறும்.
நைட் ஷிஃப்ட்டில் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது கடுப்பாக இருக்குது. டே ஷிஃப்ட்டில் தூங்கி முழிக்கிறது கடுப்பாக இருக்குது. நான் வாழ்க்கடா செய். காலங்காத்தாலே வா. ரைட்ரா. டேய் என்னடா எங்களுக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டா? ஆஃபீஸ் போனோம். ஆஃபீஸ்? ஓ காட். மம்மி இந்நேரம் ஆஃபஸ்ட்டு அசால்ட்டாக மட்டையாக இருப்பேன்னு நினச்சேன். பார்த்தா டிப்டாப்பாக ரெடியாக இருக்க. மஜா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாமி. வாட்ஸ் த மேட்டர்? ஆ டேய் ம் பேசுதேங்கடா. இவன் வேற. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொல்லி கேட்கல. ஏன் உங்கள் அப்பா சொல்லி கூட நீ திருந்தலை. ஆனால் இந்த மாற்றத்துக்கு யாரோ பின்னாடி இருக்காங்க. Who is that black sheep? பெரியவங்க சொன்ன மேட்டர் தான். தாய்க்கு பின் தாரம். டேய் என்ன சொல்ல வரீங்க? மாமா ஒரு மேட்டர் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. தப்பாக கூட நினச்சிக்க எனக்கு பிரச்சனை இல்லை. உன்னை இவ்வளோ பயங்கரமாக ஹீல் பண்ணது யாருன்னா நிவி தான். ஏன் உன் லைஃபோட லோவஸ்ட் பிளேஸில் கூட அவன் கூட இருந்திருக்கான். தோ நான் நான்சிங் வாயன் சொன்னானே தாய்க்கு பின் தாரன்னு. நாங்கள் பார்த்த வரைக்கும் அவங்ககிட்ட தாயாக தான் நடத்திட்டுருக்கான். சொல்கிறத சொல்லிட்டேன், இஷ்டம்பா யோசிச்சுக்கோ. அடப்பா முதல் மாதம் சம்பளத்தில் உனக்கு பேஸ்ட் வாங்கி கொடுறா. சொன்னால் தாங்க முடியல. நான் நான்சிங் வாயன் சொன்னானே தாய்க்கு பின் தாரன்னு. நாங்கள் பார்த்த வரைக்கும் அவங்ககிட்ட தாயாக தான் நடத்திட்டுருக்கான். தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி உன் நாட்கள் தானே இங்கு வாழ்வது. தேங்க்யூ. நமக்குள்ள இதெல்லாம் சொல்லணுமா? ஏன்னா நீ தான் எனக்கு நான் யாருன்னு காட்டினேன். எனக்கே நான் பண்ணிக்கிட்ட ப்ராமிஸை காப்பாற்றிட்டேன், ஓவர் கம்மும் பண்ணிட்டேன். I'm happy for you. காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை. நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு. நான் உனக்காக ஒரு gift வாங்கியிருக்கேன். நிலவோடு தென்றலும் இது உன்னோட லாஸ்ட் ட்ரிங்க். வரும் வேலை இனிமே குடிக்கவே மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி இதில் ஒரு சைன் போடு. நான் ப்ராமிஸ் பண்ணால் எப்படியோ காப்பாற்றிடுவேன்னு சரியாக லாக் பண்ணுறல. என்ன யோசிக்கிற? இல்லை சைனை லெஃப்ட் ஹேண்டில் போடலாமா இல்லை ரைட் ஹேண்டில் போடலாமான்னு யோசித்தேன். பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கூறுவே. கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் விழையில்லாமே கலைவே. முடிவும் நீ, மூன்று காலம் நீ, கடல் நீ, கரையும் நீ, காற்று கூட நீ. நிகராத கடிகாரம் அதுபோல் நானும் நின்றிருந்தேன். நீ இங்கு சென்றாய் கண்ணம்மா. அழகான அரிதாரம் பார்வைக்கு பூசிக்கொண்டேன், புன்னகைக்கு போதும் கண்ணம்மா. நீ கேட்கவே என் பாடலை உன் ஆசை ராகத்தில் செய்தே. உன் புன்னகை பொன் மின்னலை நான் கோர்த்து ஆங்காக